மக்களே, ஆனா உண்மையா சொல்றேங்க, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்ன ஒண்ணுனாலும் நம்ம முதல்ல போற இடம் எது? காவல் நிலையம். ஏன்னா அவங்கதான் நம்மளுக்கு ஒரு நல்ல நீதி வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இப்படி நம்ம மக்கள் நிறைய பேரு காவல் அதிகாரிகள் மேலயும் சரி, காவல் நிலையத்து மேலயும் சரி, அவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட காவல் நிலையத்துல உள்ள காவல் அதிகாரிகள் பண்ண சம்பவம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், சீரியஸா சொல்றேன், உங்க நெஞ்செல்லாம் பதறி போயிருங்க. அந்த லெவலுக்கு ஒரு கொடூர சம்பவம் தான் நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நம்ம மொத்த இந்தியாவையே பதற வச்ச ஒரு உண்மை சம்பவம் தாங்க. இந்த மாதிரி கொடுமை எந்த ஒரு பொண்ணுக்கும் அந்த பொண்ணு வாழ்நாளே நடந்துடக்கூடாதுங்க அப்படின்னு தாங்க நான் வேண்டிப்பேன், நான் சொல்லிக்கிறேன். அப்படிதான் நம்ம நாட்டோட சட்டமும் இருக்கணும். ஆனா மக்களாகிய உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த ஒரு குற்றத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச தீர்ப்பு என்ன அப்படிங்கறத நீங்க ஃபுல்லா கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய கருத்து என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் சொல்லியே தீரணுங்க. ஏன்னா ஒரு குடிமகனும், தமிழ்நாடு இந்தியாவை சேர்ந்த ஒரு குடிமகனும் கட்டாயமா இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணுங்க. உங்களுடைய கருத்தை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி ஆகணுங்க. ஸோ நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வெறியா சொல்லிடுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ ரிசர்ச் பண்ணி போடுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்னா ஹைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்துடலாம். விழுப்புரம் மாவட்டம் அத்தியூரை சேர்ந்தவர் தாங்க மாசின்னு ஒருத்தர். அந்த மாசி ஒரு இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த மாசி என்ன பண்றாரு, அவருடைய வேலை என்னன்னா போலீஸ் இன்ஃபார்மரா தாங்க அவர் வேலை பார்க்கறாரு. அதாவது அங்கன உள்ள ஏதாவது குற்ற சம்பவங்கள் செய்யக்கூடிய ஆட்கள், இல்ல யாராவது சந்தேகப்படக்கூடிய ஆட்கள், அவங்கள மாதிரி ஆட்களை போலீஸ்க்கு இன்ஃபார்மர் வேலை தாங்க இவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு மனைவியும் ஒரு மகளும் இருக்காங்க. அந்த மகள் தான் இந்த போட்டோல பாக்குறீங்க தெரியுமா, விஜயா. இவங்களுக்கு வெறும் 17 வயசு தான், சரியா? ஆனா என்னடா கல்யாணம் ஆன மாதிரி இருக்காங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த சமுதாயத்துல அந்த டைம்ல, அதாவது இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா 1993. அப்போ மைனாரிட்டியா அவங்க சமுதாயத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு இளைஞருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே கருத்து வேறுபாடால அவங்க 2 பேருமே பிரியிறாங்க. அதனால இவங்க இவங்களுடைய ஊராகிய, அதாவது அந்த விஜயா அந்த ஊராகிய அத்தியூர்ல தான் தான் அம்மா அப்பா கூட வசிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துல சித்திரசூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துல இந்த விஜயாவோட சித்தி இருக்காங்க. அந்த சித்தி வீட்லயுமே போய் கொஞ்ச நாள் வாழ்வாங்களாங்க. இத மாதிரி ஆத்தூர்ல அப்பா அம்மா கூடயும் அந்த சித்திரசூர்ல சித்தி கூடயும் மாத்தி மாத்தி இந்த விஜயாங்கிறவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு 17 வயசு தானே ஆகுது. அதனால கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா இருக்கனால அகம் பக்கம் போய் வாழ்ந்துட்டு இருக்கனால யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது தெரியுமாங்க, கரெக்டா ஜூலை 28, 1993 இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா விஜயா, அவங்களும் அவங்களுடைய சித்தியும் சேர்ந்து மேட்னி ஷோ படத்துக்கு போறாங்க. இது அந்த சித்திரசூர் பக்கத்துல உள்ள ஒரு ஊர்ல. அப்பவும் இவங்க ஷோ முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாண்டிச்சேரி காவல்துறை அந்த வழியா வராங்க, அதாவது ஒரு ஜீப்ல. அப்ப அந்த மேட்னி ஷோக்கு வெளியே நின்றுட்டு இருக்கவங்களை கூப்பிடுறாங்க. யார? விஜயாவையும் விஜயாவுடைய சித்தியும். அப்ப நீங்க யாரு என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்றாங்க. நீ எந்த ஊருன்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட போலீஸ்காரங்க கேக்குறாங்க. அப்போ விஜயா இருந்துகிட்டு சொல்றாங்க, நான் இந்த மாதிரி அத்தியூர் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த விஜயாவோட ஃபுல் டீட்டெயில்ஸை பத்தி கேட்கும் போதுதான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு விஷயமானது தெரிய வருதுங்க. என்னன்னா பாண்டிச்சேரியில வேங்கடபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு திருட்டு சம்பவமானது நடந்திருக்கு. அந்த திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டது வெள்ளையன் அப்படிங்கிற ஒருத்தங்க. அப்போ அந்த வெள்ளையனுடைய உறவினர்ல தான் இந்த பொண்ணு வருவா, அதாவது விஜயா வருவா அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ உடனே போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சித்திரசூர்ல உள்ள சித்தி வீட்டுலதான் இருக்கேன்னு சித்தி வீடு அட்ரஸையுமே கேட்டுக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வருவேன் நாளைக்கு, அந்த வெள்ளையனை பத்தி உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அப்ப நீ அவனை பத்தி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காவல் அதிகாரி விஜயா கிட்ட சொல்றாரு. விஜயாவும் இருந்துகிட்டு அப்படி தயக்கமா இருக்காங்க, சித்தியுமே பக்கத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்ல, போலீஸ்காரங்க தானே சொல்லிட்டு சரின்னு சொல்றாங்க. இப்போ ஜூலை 29, 1993ங்க, நள்ளிரவு 11 மணி இருக்குங்க. அந்த சித்திரசூருக்குள்ள ஒரு போலீஸ் வேன் ஆனது வருதுங்க. அந்த போலீஸ் வேன் பாண்டிச்சேரி போலீஸோடைய வேனுங்க. அதாவது ஜீப் வரல, வேன் வந்திருக்கு. அந்த வேனுக்குள்ள
6 போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க. அப்போ அப்படியே ஒரு இடத்துல வண்டியை விடுறாங்க. அந்த வண்டியை விட்டுட்டு அதுல உள்ள ஒரே ஒரு காவல் அதிகாரி மட்டும் 100 மீட்டர் நடந்து போறாங்க. 100 மீட்டர் தாண்டி தான் அந்த விஜயாவுடைய சித்தி வீடு இருக்கு. அத கதவை தட்டுறாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு யாரா கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லி விஜயாவோட சித்தியும் விஜயாவும் திறந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு காவல் அதிகாரி இருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வெள்ளையன் வந்து திருட்டு சம்பவம் பண்ணாமல, அவனை பத்தி எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும், நீ உடனே இப்பவே வான்னு சொல்லி விஜயா வந்து கூப்பிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்றாங்க, யாரு, இந்த விஜயாவுடைய சித்தி என்ன சொல்றாங்கன்னா, அவ வந்து ஒரு சின்ன பிள்ளை, அவளை இப்ப கூப்பிட்டு போய் நீங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க, எதா இருந்தாலும் நான் காலையில கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க இருந்துட்டு என்ன எதிர்த்து எல்லாம் பேசிட்டு இருக்க, எங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது, ஒழுங்கா வரணும்னா வரணும், இல்லைன்னா உங்க மேல கேஸ போட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உடனே இந்த சித்தி இருந்துகிட்டு சரி போலீஸ்காரங்க தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இப்போ தெரியல யாருக்குமே, நம்ம இந்தியாலே நடந்த ஒரு பயங்கர குற்ற சம்பவம் இதுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜயா வந்து முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு சீட் இருக்கும்லாங்க, அதுக்கு பக்கத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி அந்த வெள்ளையனோட வீடு எங்க இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்போ அந்த சித்ரசூர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமம் தான் அந்த வெள்ளையனுக்கு வந்து வீடுங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து வெள்ளையன் வீட்டுக்கே கூட்டு போகுது. அங்க போய் பார்த்தா வெள்ளையன் வந்து இல்லைங்க. அப்போ உடனே இவகிட்ட வந்து கேக்குறாங்க, இவ என்ன வீட்டுல இல்ல, என்ன பொய் சொல்றியா, எங்களை விளையாட்டு காட்டுறியா அப்படின்னதுக்கு இந்த பொண்ணு எவ்வளவு சொல்லுது, சார் எனக்கு தெரியாது சார், இதான் சார் அவன் வீடு, பட் அவன் எங்க இருக்கான்ல எனக்கு தெரியாது சார்ன்னு இவங்க ரொம்ப அந்த பொண்ணை போட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுல வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, சார் எங்க ஊர் பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும், அது கிட்டதான் வெள்ளையன் அடிக்கடி வந்து பதுங்குவான், ஒருவேளை அங்க இருந்தாலும் இருக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப என்ன ஊர் என்னன்னு கேட்கும் போதுதான் இந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டம் அத்தியூருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அத்தியூருக்கு வண்டியை திருப்புறாங்க. அத்தியூருக்கு போறாங்க. போகும்போது அந்த அத்தியூர்ல தான் விஜயாவுடைய அம்மா அப்பா வீடுமே இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, விஜயாவுடைய வீட்டுல வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி விஜயாவுடைய அம்மா அப்பா வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி அந்த கிணத்துக்கிட்ட வெள்ளையன் இருக்கான்னு கேள்விப்பட்டோம், நீங்க வந்து அந்த வெள்ளையனுக்கு சொந்தக்காரன் தானே, வாங்கன்னு சொல்லி விஜயாவுடைய அம்மா அப்பா, அவங்க அப்பா வந்து போலீஸ் இன்ஃபார்மர் தானே, சரி போலீஸ்க்கு ஒரு உதவின்னு நோட்டி இவங்க 2 பேருமே போறாங்க. ஆனா அவங்களுடைய மகள் விஜயா வந்து உள்ள இருக்கிறது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அதே மாதிரி போலீஸ்காரங்க வண்டியை நிப்பாட்டி வண்டிக்கு பின்னாடிதான் இவங்க 2 பேரும் ஏத்த வைக்கிறாங்க. முன்னாடிதான் விஜயா உட்கார்ந்துருக்காங்க. விஜயா முன்னாடி உட்கார்ந்துருக்க அந்த விஜயாக்கும் சரி, பின்னாடி ஏத்தி இருக்கிறது நம்ம அப்பா அம்மா அப்படிங்கிறது விஜயாக்கும் தெரியாதுங்க. அப்போ உடனே வண்டி நேரா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு சாலைக்கு போகுதுங்க. அங்க போனோட்டி வண்டி ஒரு இடத்துல நிக்குது. நின்று இறங்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிணறு சொன்னாங்கல்லாங்க, அது அந்த ரோட்ல இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. சோ அந்த இடத்துல வாகனங்கள் எதுவுமே போகாது. அதனாலதான் ஆள் நடமாட்டம் இல்லாத, சாலை வசதியே கொஞ்சம் கூட இல்லாத அந்த ரோடுங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க, அப்படியே அந்த கதவை விட்டு இறங்குறாங்க. அப்போ ஒரே ஒரு போலீஸ், எப்படி ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அந்த வண்டிக்கு காவலா இருக்காங்க. ஏன்னா வண்டிக்குள்ள யார் இருக்கான்னா அந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும். அது ஏன் அந்த அப்பா அம்மாவை வண்டியில ஏத்துனாங்கிறது நான் பின்னாடி சொல்றேன், எவ்வளவுக்குள்ள மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு காவலா ஒரே ஒரு அதிகாரி இருக்காரு. அப்போ உடனே மிச்ச 5 அதிகாரியும் விஜயாங்கிற அந்த 17 வயசு பொண்ணை கூட்டிட்டு அந்த கிணற்று கிட்ட போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல தேடி பாக்குறாங்க. பார்த்தா வெள்ளையன் வந்து அந்த இடத்துல இல்ல. சோ உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, உடனே வெள்ளையனை தேடி பாக்குறாங்க, இல்ல. இப்போ விஜயாவே என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி வெள்ளையன் இல்ல, இனிமே நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி விஜயா நினைச்சிருக்காங்க. ஆனா விஜயாக்கு அதுக்கு அப்புறம் தான் புரிய வந்திருக்கு, இவங்க வெள்ளையனை தேடி வரல, இவங்க வந்த நோக்கமே வேற அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்க 5 பேருமே அந்த இடத்துல ரொம்பவுமே ஆபாசமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட விஜயாக்கு, என்னடா இவ்வளவு நேரம் நல்லா இருந்தவங்க இந்த ஒரு மாதிரி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் இருக்கிறது வந்து தவறு, அதாவது அந்த இடத்துல இருக்கிறது ஆபத்துன்னு உணர்ந்திருக்காங்க. உணர்ந்து அப்படியே நவுண்டிருக்காங்க. நவுறும் போது ஒரு போலீஸ்காரரு வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்துருக்காரு. இழுத்து அதுக்கப்புறம் என்ன நடச்சுங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, அதே கிணற்றடியில வச்சு அந்த 5 போலீஸ்காரங்களும் அந்த பொண்ணை என்ன செய்யக்கூடாதோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி ரொம்ப பயங்கரமா அந்த பொண்ணை செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு காவல் அதிகாரி மட்டும் எந்திரிச்சு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு டைரக்டா வேன் கிட்ட போறாரு. எதுக்கு தெரியுமா, சாரி, ஒரு காவல் அதிகாரின்னு பாருங்க, 2 காவல் அதிகாரி.
அப்போ 2 காவல் அதிகாரி போறாங்க. எதுக்கு தெரியுமா? அங்க கடைசியா ஒரு காவல் அதிகாரி இருக்காரு தெரியுமா? மொத்தம் 6 பேரா நாங்க ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அந்த ஒருத்தர் போவதுக்காக. அப்ப எவ்வளத்துக்குள்ள தொழில் நேர்மையா இருந்திருக்காங்கன்னு பாருங்க இந்த காவல் அதிகாரிகள். அந்த கடைசி ஒரு காவல் அதிகாரியும் போறாங்க. அவரும் போய் இந்த பொண்ணை என்னெல்லாம் பண்ணக்கூடாது அவ்வளவு விஷயம் பண்றாங்க. மாத்தி மாத்தி இது எல்லாமே நடக்குது. அந்த இடத்துல அந்த பொண்ணு கத்துதுங்க. ஆனா அந்த கத்துறது கூட அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில யாருக்குமே தெரியலங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவங்க வெள்ளையனை தேடியும் வரல, எது பண்ணியும் வரல. இந்த பொண்ணை இது பண்ணணுங்கிறதுக்காகவே இவ்வளவு தூரம் பக்காவா யோசிச்சு வேனை போட்டு 6 போலீஸ்காரங்க சேர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இவங்க அம்மா அப்பாவை நீங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா நாளை பின்ன இது ஒரு பிரச்சனையாகி கேஸ் ஆச்சுன்னா எப்படி அம்மா அப்பாவையும் சேர்த்து தானே இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஏன்னா இப்ப கோர்ட்ல கேட்பாங்க எப்படி நீங்க அந்த டைம்ல ஒரு பொண்ணை நீங்க கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ்காரங்க நாங்க அவங்க அம்மா அப்பாவையும் சேர்த்து தான் கூட்டு போனோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட வைக்கலாம் பாத்தீங்களா. அது போக மக்களாகிய எல்லாத்துக்குமே என்ன தோணும், அப்பா அம்மா இருக்கும் போதே எப்படி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்குமே தோணும். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே பக்காவா பிளான் போட்டுதான் இந்த போலீஸ்காரங்க இந்த குற்ற சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு அந்த பொண்ணை அப்படியே கூட்டு திரும்ப முன் சீட்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவை ஃபர்ஸ்ட் வீட்டுல இறக்கி விடுறாங்க. இந்த அப்பா அம்மாவுக்கு விஜயா வந்ததும் தெரியாது, விஜயாவை இப்படி பண்ணதும் தெரியாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போனாங்க. அந்த கிணத்துக்கிட்ட அந்த கிணறு அங்கதான் இருக்குன்னு நம்ம காட்டினோம். அவங்க போய் பார்த்தாங்க, வெள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வீட்டுல விட்டுட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்கன்னா அவங்க சித்தி ஊர் இருக்கு தெரியுமா, அங்க கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போய் முன்னாடியே தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே தள்ளி அந்த பொண்ணை இறக்கி விடுறாங்க. அந்த பொண்ணை இறக்கி விட்டு அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உங்க வீட்டுல எவனுமே உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. அப்போ இந்த மாதிரி அந்த பொண்ணை மிரட்டிடுறாங்க, இது யாருக்காவது தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த பொண்ணு நில குலைஞ்சு போய் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணோட வயசு என்னங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வயசு பொண்ணு, அதுக்கு கல்யாணம் ஆனதே ஒரு தப்பு தான். ஆனா இப்படி ஒரு காவல் அதிகாரிகள், நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டியவங்க, அவங்களே இப்படி பண்ணுவாங்கன்னு அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துருக்குமா? இதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த பொண்ணால எந்திரிச்சு நடக்கவே முடியலங்க. ஏன்னா இவங்க வந்தது ஒரு 12 மணி டைம். இப்போ அதிகாலை டைம் ஆயிட்டு, யாராவது பாத்துருவாங்களோ, இந்த கோலத்துல நம்ம இருக்கிறத யாரும் பாத்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு அதாவது தவந்துகிட்டே அந்த பொண்ணுடைய சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவுக்குள்ள அந்த பொண்ணு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி. சித்திக்கிட்ட நில குலைஞ்ச நிலைமையில அந்த பொண்ணு நிக்குது. ரத்தம்லாம் வருது உடம்புல, அந்தந்த இடத்துல இருந்து ரத்தங்களும் நிறைய வருது. இத பார்த்த சித்தி பதறி போறாங்க. என்னடி ஆச்சுங்கப்போ இந்த மாதிரி அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லுது. அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்களோ அவ்வளவு விஷயத்தையும் சொல்லுது. இதை கேட்ட சித்தி பதறி போறாங்க. மறுநாள் காலையிலேயே அனந்தபுரியில உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி சம்பவம் ஆச்சுன்னு சொல்லி. போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லும் போது போலீஸ்காரங்க எந்த லெவலுக்கு துடிதுடிச்சு போயிருக்கணும். ஆனா போலீஸ்காரங்க இவங்கள ஆபாச வார்த்தைகள் திட்டி, உங்களுக்கு வேற வேலை இல்ல போங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனா இந்த விஜயாங்கிற பொண்ணு நம்ம உட்கார்ந்துடக்கூடாது வீட்டுல, நம்மளுக்கு நீதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு போல்டா இருந்திருக்குங்க அந்த வயசுலயே. இதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது நிறைய சமூக ஆர்வலர்கள் இதுக்குள்ள வராங்க. இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா நீதி வாங்கியே தரணும்னு சொல்லி நிறைய சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து, நிறைய வக்கீல்கள் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இதுக்கப்புறம் பயங்கரமான ப்ரெஷர் அனந்தபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அப்போ அந்த அனந்தபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பொண்ணுடைய கேஸை எடுக்கிறாங்க, எஃப்ஐஆருமே ஃபைல் பண்றாங்க. இதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி பயங்கரமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு காயங்களாங்க அந்த பொண்ணுடைய உடம்புல. ஸோ எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இதுக்கப்புறம் நிறைய சமூக ஆர்வலர்கள் இன்னும் கொஞ்சம் கூடி நிறைய இடத்துல இந்த விஷயம் பேச்சு பொருளாகி அதுக்கப்புறம் கேஸ்லாம் போட்டாங்க தெரியுமா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, செப்டம்பர் 29, 1993 பல பேர் சேர்ந்து ஒரு குழு வச்சு, அது இந்த உண்மை கண்டறியும் குழு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த குழுல இருந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த 6 போலீஸ்காரங்க தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்கிற அவ்வளவு விஷயமே ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய விசாரணைகள் வருது.
வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுங்க. இப்பதான் மக்களாகி எல்லாருமே நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இந்த கேஸ் ஆனது எந்த லெவலுக்கு போயிருக்கு, எவ்வளவு டிவிஷன்ஸ்ல போயிருக்குங்கிற உண்மை எல்லாமே உங்களுக்கு தெரியணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்ல போறீங்க. அதை நான் கண்டிப்பா கேட்க போறேங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு தெரியுமா? அதோடைய அறிவிப்பு வந்து வருதுங்க. அது எப்ப தெரியுமா வருது? 7 பிப்ரவரி 1994 அப்போ வருதுங்க. அதுல என்ன வந்திருக்குன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நீதி கொடுக்கணும், அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏத்த ஒரு கருணை தொகை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு வந்து கோரிக்கையானது கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப் ஆனது நடக்குதுங்க. அது எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 31 ஆகஸ்ட் 1994 அப்போ வந்து நடக்குதுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்த கேஸ சிபிசிஐடிக்கு வந்து மாத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணுக்கு கருணை தொகையா 25,000 ரூபாய் வந்து அரசு சார்பா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் ரொம்பவுமே பரபரப்பாகுது. இந்தியா ஃபுல்லா தெரிய வருது. இவ்வளவுக்குள்ள ஒரு கொடூர சம்பவம் நம்ம நாட்டில் நடந்திருக்கான்னு சொல்லி அக்கம் பக்கம் எல்லா பக்கமுமே போராட்டம் நடக்குதுங்க. அதாவது புதுச்சேரியிலயும் பெரிய லெவல்ல போராட்டம் நடக்குது, தமிழ்நாட்டிலயும் பெரிய லெவல்ல போராட்டம் நடக்குது. புதுச்சேரியில எல்லாம் அனைத்து கட்சி போராட்டம், அதாவது எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து போராட்டம் பண்ற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இந்த பொண்ணுக்காக நீதி கேட்டு சமூக ஆர்வலர்கள், வக்கீல்கள், டாக்டர்கள், இந்த மாதிரி பெண்கள் சமுதாயங்கள், ஆண்கள் சமுதாயங்கள் சொல்லி எல்லா பக்கமுமே போராட்டமானது வெடிக்குதுங்க. அவ்வளவு பேருக்கும் தேவை என்ன தெரியுமா? இந்த பொண்ணுக்கு ஒரு நீதிங்க. வேற எதுவுமே தேவையில்ல. இந்த பொண்ணு, அதுவும் அந்த வயசுல இந்த பொண்ணுக்கு நடக்க கூடாதது, அதுவும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு நீதி வேணும். இது மட்டும்தான் மக்கள் எல்லாருமே அந்த டைம்ல கோரிக்கை வச்சதுங்க. இப்போ 19 ஏப்ரல் 1999 இந்த 6 போலீஸ்காரங்க தான் வந்து இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கைகள் எல்லாமே வெளியே வருதுங்க. இது வந்து ஆரம்பத்துல இருந்தே இவங்க 6 பேர் தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் 1999 தான் இந்த 6 பேர் தான் இந்த குற்ற சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வருதுங்க. இதுக்கப்புறம் பாண்டிச்சேரி அரசு இந்த பொண்ணு, அதாவது விஜயா இருக்காங்க தெரியுமா, இவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து கருணை தொகையா வந்து கொடுக்கறாங்க. இப்போ அப்படியே 2006 ஆகஸ்ட் 11 இந்த கேஸுக்கு வந்து தீர்ப்பு வருதுங்க. என்னன்னா, இந்த 6 காவல் அதிகாரிகளுக்குமே ஆயுள் தண்டனை வந்து விதிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிட்டுன்னு சொல்லி அவ்வளவு மக்களுமே சந்தோஷப்படுறாங்க. பட் இது ரொம்ப நாள் நீடிக்கல. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 போலீஸ்காரங்களும் சேர்ந்து அவங்க இந்த கேஸ மேல்முறையீடு பண்றாங்க. அப்போ 6 நவம்பர் 2006, அதாவது இவங்களுக்கு தண்டனை கொடுத்து வெறும் 3 மாசத்துல, அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆயுள் தண்டனை கொடுத்து 3 மாசத்துல இவங்க 6 பேருக்குமே ஜாமீன் ஆனது கிடைக்குதுங்க. இதுக்காகவும் மேல்முறையீடு திரும்ப பண்றாங்க, இவங்களுக்கு வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 6 பேர்ல ஒரு போலீஸ்காரர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இறந்து இப்போ வெறும் 5 பேர் தான் இந்த கேஸ்ல இருக்காங்க. இது கேஸ் வந்து மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்ததே வந்து அந்த டைம்ல வந்து எல்லா அரசுமே பயங்கரமா கண்டிச்சாங்க. அதாவது சமூக ஆர்வலர்கள், பிற கட்சி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசே இந்த கேஸ வந்து மேல்முறையீடு பண்ணி இந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா இது ஒரு பெரிய களங்கமாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த டைம்ல வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனா என்னதான் போராட்டம் பண்ணி என்ன பண்ணாலும் கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? 19/9/2008 அன்னைக்கு இந்த 5 பேர் மேலையும் குற்றம் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்றாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் அதாவது 1993 ஆரம்பிச்ச கேஸ் 2008 இந்த 5 பேருமே குற்றம் செய்யல அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு விஜயா இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சம்பவத்திலே அந்த பொண்ணு ரொம்ப உடைஞ்சிட்டா. உடம்பளவுலையும் சரி, தெம்பு இல்லாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டா. அது போக கூலி வேலை பார்த்துதான், அந்த பொண்ணு ஒன்றும் பணக்கார வீட்டு பொண்ணு எல்லாம் கிடையாது, கூலி வேலை பார்த்துதான் தான் வாழ்க்கையவே பொழப்போட்டிட்டு இருக்கா. ஓகேவா? அப்போ அந்த பொண்ணுனால இதுக்கு மேலையும் மேல்முறையீடு பண்ணி அந்த கேஸை நடத்துறதுக்கு சக்தி கிடையாது. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த பொண்ணுக்கு வருமானம் கிடையாது, கூட சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. அந்த டைம்ல எல்லாரும் பெருசா பேசினாங்க. 2008 டைம்லயும் அதையே பேசிட்டா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இதுக்கு மேல கேஸ நடத்த முடியாதுன்னு சொல்லி எதுவுமே பண்ணலங்க. அந்த பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன தெரியுமாங்க ஆச்சு? ரொம்பவுமே அந்த உடம்புல அந்த சம்பவம் பாதிக்கப்பட்டனாலேயோ என்னவோ தெரியல,
அந்த பொண்ணு வெறும் 38 வயசுல, அதாவது அவங்களுடைய 38 வயசுல ஜூலை 11 2014 அன்னைக்கு அந்த பொண்ணு இறந்து போறாங்க. அதாவது 38 வயசுலங்க. சோ இதுதான் அந்த அத்தியூர் விஜயாவுக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவங்க. இந்த சம்பவத்தை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான். உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. என்ன பொறுத்தளவு என்ன தெரியுமா, எவ்வளவுக்குள்ள அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த வயசுல, யோசிச்சு பாருங்களேன். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனா அதுக்கப்புறம் இந்த ஒரு பேர் காவல்துறைக்கு ரொம்ப களங்கமாயிட்டு, இதனாலேயே இன்னைக்கு அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே ரொம்ப இதா இருந்தாங்க. வெறும் ஒண்ணும் இல்லைங்க, இந்த பொண்ணுடைய சமுதாயத்தினாலையும், இந்த பொண்ணை கேட்டா யாரும் ஒண்ணும் வரமாட்டாங்கங்கிறனாலையும் இந்த போலீஸ்காரங்க எந்த லெவலுக்கு இந்த பொண்ணை இப்படி பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. சோ மக்களாகிய உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன். எந்த ஒரு சமுதாயத்தினாலே ஜாதியினாலேயும் மக்களை பிரிச்சு பார்க்காதீங்க. எல்லாரும் சமம் அப்படிங்கிறத யோசிங்க. சோ அது போக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் நாங்க ஒரு வீடியோவும் போடுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவை கண்டிப்பா நம்மளுக்கு தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய ஆதரவு தான் நம்மளுக்கு இன்னமும் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து நிறைய வீடியோஸ் கூட ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரைம் ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.